வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் லோன் கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நல்லாவே லோன் கிடைக்கும். ஆனால் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசம்ன்ற ஒரு சூழ்நிலை வரும் தெரியுமா? கிரெடிட் ஸ்கோர் பேட்னு சொல்லுவாங்க. ஸோ பேட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 600க்கும் கீழே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு நிறுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் வாங்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் என்ன, இது எப்படி வாங்கலாம் பற்றி பார்க்கலாம். அதே நேரத்தில் லோன் எல்லாம் வேணாங்க, எனக்கு பணம் தேவைப்படுது, அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நீங்கள் பணம் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் என்ன டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்கா, பேட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கா, உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. லோனே வேணாம், எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 2 வாய்ப்புகள் என்னென்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் போடுங்க. இது போல நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக லைக் நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். எய்ம் டு டிராவல் இது ஒரு சேனல் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். இந்த சேனல் பொறுத்த வரைக்குமே டிராவல் சம்பந்தமான விஷயங்கள் அந்த சேனலில் இருக்குது. நீங்கள் ஒரு பட்ஜெட் டூர் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி டூர் போகிறதா இருந்தாலும் சரி, அது கப்பலில் ஒரு டூர் போகிறதா இருந்தாலும் சரி, பசங்களோட ஒரு 4-5 பசங்களோட சேர்ந்து ஒரு காலேஜ் டூர் அடிக்கிற ஐடியா இருந்தாலும் சரி, அந்த எல்லா வித டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன பட்ஜெட்டில் போனால் எவ்வளோ பணம் செலவாகும், எப்படி போகலாம், என்ன விஷயங்கள் டீட்டெயிலாக அந்த ட்ராவல் சம்மந்தமான அனைத்து விதமான தகவல்களும் எய்ம் டு டிராவல் இந்த சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். சமீபத்தில் நான் போயிட்டு வந்து வயநாடு டூரிசம் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். நல்ல யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. முடிஞ்சால் டைம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிபில் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்கவங்க, பேட் கிரெடிட் ஸ்கோர் சொல்லுவாங்க இல்லையா? அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் வாய்ப்புகள் என்ன? இப்போ லோன் எல்லாம் வேணாம் பஸ், எனக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படி சில பேர் யோசிப்பாங்க இல்லையா? லோன் எல்லாம் வாங்காமல் பணம் வேணுன்றவங்க இல்லையா? அப்பேற்பட்டவங்களுக்கான விஷயம் என்னென்னு கொண்டு போய் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேட் கிரெடிட் ஸ்கோர், அவங்கள பற்றி விஷயங்கள் பார்க்கலாம். பேட் கிரெடிட் ஸ்கோர் பொறுத்த வரைக்குமே இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட் கிரெடிட் ஸ்கோரை நான் 3 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நிறைய லோன் வாங்குறதுனால கம்மியாக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஆகிருப்பாங்க. சில பேர் ஏதாவது ஒரு இஎம்ஐ மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்க வந்து 2வது விஷயம் எடுத்துக்கலாம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், செட்டில்மெண்ட் போட்டிருப்பாங்க. அதாவது லோனை வாங்கியிருப்பாங்க அல்லது ஒரு கிரெடிட் கார்டை வாங்கியிருப்பாங்க, ப்ராப்பராக கட்டாமல் விட்டுட்டு லாஸ்ட்டில் செட்டில்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றாற் போல் இருக்கும். அவங்களுக்கு அது சூட்டபிள் ஆகும். இந்த செட்டில்மெண்ட் போட்டவங்களுக்கு இது செட் ஆகாது. அதனால் முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ இது 2 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ஒரு விஷயம். நிறைய நான் இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டேன் பாஸ், 2 மாதம் சரியாக கட்டலை, அப்படியே விட்டுட்டேன், இஎம்ஐ 2 மாதம் விட்டுட்டேன், அப்படி சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும். நான் நிறைய லோன் எடுத்துகிட்டே இருக்கிறேன், இதனால் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாச்சு, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோ அப்ளிகேட் மூலமாக இன்னொரு லோன் வாங்க முடியும். இது நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் இதில் முக்கியமான கவனிக்க விஷயம், கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு கதை வேறு. ஆனால் பேட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக உங்களோட கோ அப்ளிகேனுடைய சேலரி நல்லா இருக்கணும், கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக இருக்கணும். அவங்களுக்கு வேறு எந்த இதுவும் லோன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் பேட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஏன்னா இது முக்கியமாக சொல்லணும்னா அதான் மேட்ரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் மோசமான சூழ்நிலை, அவருக்கும் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமான சூழ்நிலை, 2 பேரும் சேர்த்தா கிடைக்கும் போது கிடைக்காது. ஸோ நீங்கள் யார் கூட லோன் இணைந்து லோன் வாங்குறீங்களோ அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். ஸோ அதுதான் மெயின் பண்ணி சொல்கிறேன். 2வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய சேலரி ஸ்லிப்பு ப்ராப்பராக இருக்கணும், அவங்க வாங்கக்கூடிய இன்கம் வந்து அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தெரியணும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோ அப்ளிகேட்டனுடைய டீட்டெயில்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இணைஞ்சு லோன் வாங்க முடியும். ஹஸ்பண்டுக்கு ஒரு வேளை சிவிலில் ப்ராப்ளம் இருந்தால் கூட ஒய்ஃபுக்கு நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டாக அவங்க சான்சஸ் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கோ அப்ளிகேட்டனுக்கு முக்கியமான தகவல். இதுக்கு வந்து டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்க்கணும்னா அதோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்கும். கோ அப்ளிகேட் வந்து இவர் லோன் கட்டலாம், நான் தான் கட்டுறேன்றதுக்கான உத்தரவாதத்தை அவர் அளிக்க வேண்டும். தமிழ் அழகாக சொல்லும். ஸோ உத்தரவாதம் தர்றாரு, அந்த அளவுக்கு ஒரு கோ அப்ளிகேட் வேணும். 2வது முக்கியமான விஷயம், அப்படி யாரும் எனக்கு கிடையாதுங்க அப்படி சொன்னீங்கன்னா அடமான கடன் வாங்க முடியும், மார்ட்கேஜ் லோன் கிடைக்கும். ஸோ அது வந்து வீடு வச்சுருந்தீங்கன்னா அடமானம் வச்சு நீங்கள் லோன் வாங்கலாம். அதுக்கு சிபில் ஸ்கோரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக லோன் கிடைக்கும், அடமான கடன் கிடைக்கும், அல்லது சொத்தின் அடிப்படையில் லோன் கிடைக்கும். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் வந்து இந்த லெவலில் லோன் தராங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் பேடாக இருந்தாலும் கிடைக்கும். ஆனால் வச்சிருக்க வீடு அல்லது அடமானம் வச்சிருக்க பொருள் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அல்லது உங்கள் அப்பா அம்மா பேரில் இருந்துச்சுன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதாவது அவங்க அதுக்கு உத்தரவாதம் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் அந்த விஷயம். இதெல்லாம் பாண்டு சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க இல்லையா?
அது போல் பத்திரப்பதிவுகள் எழுத வேண்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கணும். டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா தாராளமாக அடமான கடன் போட்டு பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு அப்படியே ஒரு சூழ்நிலை இல்லைங்க, லோனுன்ற ஆப்ஷனே கிடையாது, எனக்கு சொத்தும் கிடையாது, எனக்கு சைன் பண்ண அப்ளிகேஷன் யாரும் கிடையாதுன்னா, 3வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோனே வாங்காமல் உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். புதுசாக இருக்குல்ல? ஆமாம், லோனே இல்லாமல் நீங்கள் எந்த பேங்க்கும் ஏறாமல் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியில் 3 வருஷம் மினிமம் 3 வருஷம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு சம்பளம் வந்து இபிஎஃப்ல பிடித்தம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செட் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கலாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை சொல்லி நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம், அல்லது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா சொல்லி அப்ளை பண்ணலாம், அல்லது COVID-19 இப்போ பிரச்சனை வந்துச்சு இல்லையா, கோவிட் ப்ராப்ளம், அல்லது இயற்கை உபாதைகள் நேச்சுரல் கிளைமேட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுடைய தொகையிலேருந்து எடுக்கலாம். முதலீட்டார் போடக்கூடிய, அதாவது முதலாளி போடக்கூடிய தொகை, தொழிலாளர் போட தொகையில், தொழிலாளர் தொகையில் தான் உங்களோட தொகையை நீங்கள் எடுத்துக்கலாம். 3 வருஷத்துக்கு இந்த விஷயம். இதுவே 5 வருஷம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா தாராளமாக முதலாளியுடைய பணம் உங்களுடைய பணம் சேர்த்து 90% எடுத்துக்கொள்ள முடியும். என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட போகிறேன், ஒரு லேண்டு வாங்க போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எம்ப்ளாயர் 2 பேரும் சேர்ந்து லோன் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பணத்தை வந்து நீங்கள் 90% எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைங்க எனக்கு அப்படியே ஒரு வீடெல்லாம் கட்டுற மாதிரி இல்லை, எனக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்கேன்னா மேரேஜுக்கு நீங்கள் எடுக்கலாம். 50% எடுக்கலாம். முன்பு 40%, இப்போ 50% தராங்க. எம்ப்ளாயி இருவரோடைய சேர்த்து பணம் வந்திருக்குன்னா அழகாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். தாராளமாக பணம் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் பெருசாக இல்லைங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இபிஎஃப்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். யூஏஎன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நாமினேஷன் வரும் இல்லையா, அந்த கேட்டகரியில் உங்களுக்கு அப்புறம் யாருன்றது விஷயத்தை நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். இதுதான் வந்து இபிஎஃப்ல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு இபிஎஃப் பிடிக்கிறாங்கன்னா இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் இந்த இபிஎஃப்ல எக்ஸ்ட்ரா பணத்தை கட்டி கூட நான் இன்க்ரீஸ் வட்டி நிறைய வாங்கிக்கலாம்னா கூட தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பணத்தை எடுக்கணும்னா அதுக்கான டேர்ம்ஸ் இது தான், இந்த ரீசனுக்காக தான் எடுக்க முடியும். இது வந்து இபிஎஃப் உள்ளவங்களுக்கு ஒரு ஏற்றமான விஷயம். இபிஎஃப்லாம் கிடையாதுங்க, எனக்கு வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல, எந்த சேலரியிலும் எனக்கு வந்து இபிஎஃப் பிடிக்கலன்னா எல்ஐசி ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த பாண்டு பத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ வருஷம் கட்டிட்டு இருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்க பார்த்து அந்த கட்டின அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து 40% கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்கன்னா தாராளமாக 80,000 வரைக்குமே உங்களுடைய தொகையிலேருந்து 40% வந்து நீங்கள் லோனாக எடுத்துக்கொள்ள முடியும். அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுறவங்க. இதெல்லாம் எந்த விதமான லோன் கிடையாது. இது வந்து லோன் சொன்னாலும் வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது பேங்கர் லோன் போல இது கிடையாது. இந்த வட்டி ரொம்ப கம்மியாக போடுவாங்க, ஈஸியாக நீங்கள் கட்டிட்டு வர முடியும். இது வந்து எல்ஐசி தரக்கூடிய லோன். இது இல்லாமல் ஷேர்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிங்கன்னா ஷேர்ஸும் வைக்கலாம். இவ்வளோ பிரச்சனை இருக்கிறவங்க ஷேர்ஸுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ அதனால் எல்ஐசியோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அதுக்கான 2 ஆப்ஷன் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்று கோஅப்ளிகேட், இன்னொன்று அடமான கடன். இல்லைங்க எனக்கு லோனே வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒன்று எல்ஐசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இபிஎஃப். இந்த 4 விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய டவுட்ஸ், நிறைய பேருக்கு நல்லா டவுட்ஸ் வரும், கமெண்ட்ஸை தெரிவிங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமான நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மறுபடியும் பார்க்கலாம்.